வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து அன்றைக்கி ஒரு கல்யாண ப்ளவுஸ் வந்து போட்டிருந்தேன். இது ஒரு கல்யாணம் ப்ளவுஸு கல்யாண பொண்ணுக்கு வந்து எடுத்திருக்காங்க. இது 4000 சில்லற அந்த சாரியோட ரேட்டு. மெரூன் கலர் ப்ளவுஸு. சாரீ வந்து இதில் க்ரீனு மயில் கலரும் கலந்து காப்பர் மிக்சடாக இருக்குது. இது ரொம்ப ஒரு அழகான கிராண்டான சாரீ. இப்போ நான் ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பேக் சைடு வந்துட்டு அகலம் 3 இன்ச்சு வச்சு நேராக கட் பண்ணிக்கலாம். நேராக கோடு போட்டிருக்கேங்க. கட் பண்ணி எடுத்துருங்க. 3 இன்ச் அகலம். இது பார்டர் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். ரொம்பவே அழகாக ஒரு சைடு பார்டர் வச்சு கைக்கு வச்சிட்டேன். ஒரு சைடு பார்டரை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எப்படின்னா மெட்டீரியலும் கம்மியாக தான் இருந்துச்சு, அளவு எப்பயும் போல் இல்லை. பேக் சைடு வந்து உங்களுக்கு உயரம் என்ன அளவோ அந்தளவு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பார்டரை வந்து 2ஆக மடித்து உயரத்தோட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சு நான் கட் பண்ணி எடுக்கிறேன். அந்த இதை தனியாக வச்சுக்கலாம். கடைசியாக கழுத்துக்கு முன்னாடி கழுத்துக்கு தேவைப்படும். இப்போ இந்த ஓரமும் அந்த ஓரமும் கரையை கட் பண்ணிவிட்டு 2ஆக மடிச்சுட்டு சென்டராக கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து இந்த டிசைன் சைடில் கொடுக்கறதுக்காக பண்ணுறேன். அகலம் வந்து 2 இன்ச்சு, உயரம் வந்து 2 இன்ச்சுங்க. இதை மடித்து அழகாக எல்லாமே ஒரே அளவாக கட் பண்ணி ஒரே மாதிரி பண்ணிக்கோங்க. மொத்தமாக நிறையா பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடி கழுத்து வரைக்கும் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதனால் வந்து நிறையா தேவைப்படும். மொத்தமாக பண்ணி வச்சுக்கலாம். நான் இது வந்து சில்க் காட்டன் வந்து ஒரு 40 பாயிண்ட் எடுத்திருக்கேன். 1/2 மீட்டர் ஒட்டி எடுத்திருக்கேன். இது என்ன பைப்பிங்கு, கைக்கு பைப்பிங், கழுத்துக்கு பைப்பிங், நம்ம இந்த டிசைனு எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு செக்குடு டிசைன் நம்ம பண்ண போகிறோம் சென்டரில். அதனால் நிறையவே தேவைப்படும். இதெல்லாம் தனித்தனியாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒட்டுக்க பிடிச்சி கட் பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா நம்ம உள்ள தள்ளி தான் கொடுத்து டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இந்த பார்டரை ஓரத்தில் மடித்து ஓடு தையல் போட்டுக்கோங்க. ஓடு தையல் போட்டாலும் சரி, நெருக்கு தையல் போட்டாலும் சரி. கடைசியாக தேவைன்னா பிரித்து விட்டுக்கலாம். ஓடு தையல் போட்டால், அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். இப்போ மடித்து போட்டுட்டு இப்போ நம்ம வந்து சைடில் கட் பண்ணோம் இல்லையா, ஆம்கோலோடு சேர்த்து அதை வந்து ஓடு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே மடித்து தைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்டரை கீழே மட்டும் நம்ம மடித்து தைச்சிட்டு மடித்து விட்டுட்டு அப்படியே நான் பைப்பிங் வைக்கிறேன். மற்றவங்க தைக்கிறதுக்கும் நம்ம தைக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அப்படியே மடித்து பைப்பிங் பண்ணிடலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுங்க. இதுக்கெல்லாம் கேன்வாஸ் தேவையில்லை. நம்ம வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடியில் கொடுத்து மேலே திருப்பி அப்படியே பார்டர்லேயே அப்படியே பைப்பிங் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இது டபுள் சைடு பார்டர் வச்சா தான் அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கீழே வந்து மடிச்சு விட்டு தானே வச்சோம் பார்டரை. அந்த இடத்துல நம்ம வந்து இந்த கிராஸ் பீஸையும் மடித்து அப்படியே பைப்பிங் வச்சுருங்க, பிசுறு தெரியாமல். இப்போ நல்லா டைட்டாக தைச்சி விட்றலாம். தைச்சி விட்டு எடுத்துகிட்டு இந்த ப்ளவுஸ் முடிக்கிறதுக்கு நேற்றுக்கு நைட்டு 12 மணி ஆயிடுச்சுங்க. 12 மணிக்கு தான் முடித்தேன். அன்றைக்கி வந்து 1 மணி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம வீட்டு வேலை பார்த்து செஞ்சு முடிக்கிறதுக்கு டைம் ஆயிடுது. பாசியெல்லாம் வச்சுட்டு இப்போ இந்த கீழே வந்து நம்ம மடித்து விட்றலாம் கரெக்டாக. பட்டிக்கு வந்து நம்ம இந்த ஓரமாக அந்த பக்கமும் நம்ம மடித்து விட்டோம்னா சென்டரில் மட்டும் நம்ம வந்து அதுலேயே அப்படியே மடித்து விட்றலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தனியாக பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம மடித்து தைச்சிட்டோம்னா வந்துட்டு இதுவும் சேர்த்து நம்ம எல்லாமே முடிச்சுக்கலாம். இப்போ நமக்கு கீழே நம்ம மடித்து விட்டோம் இல்லையா, அதை உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கம் திருப்பிடலாம். கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி மேலேருந்து கொடுத்துட்டு வரலாம். இருந்தாலும் நீங்கள் அந்த பார்டரை வந்து அடியில் வச்சு மேலே வந்து இந்த பீஸை வச்சு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில நேரம் வந்து கொஞ்சம் ஒரு நூல் இறக்கி வந்துருச்சுனால அது நல்லா இருக்காது. அதுக்காக சொல்கிறேன்.
இப்போ வந்து திருப்பி அமுக்கு தையல் இந்த எஜ்ஜிலே போட்டுருங்க. எஜ்ஜிலே போட்டுடலாம். இப்போ போட்டு முடிச்சாச்சு. முன்னாடி வந்து நம்ம அந்த பார்டர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இல்லையா, அதை வச்சு கீழே மட்டும் மடித்து விட்டு நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம மேலே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு அகலம் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு இன்ச்சு மட்டும் அகலம் வைங்க. ஏன்னா நம்ம பின்னாடி வந்து நம்ம பார்டர் வந்து 1.25 இன்ச்சு வெட்டி வச்சுருக்கோம். கொஞ்சம் அது அகலமாக இருக்கும். இது முன்னாடி வந்து நமக்கு 1 இன்ச்சே போதும். இப்போ முடிச்சுட்டு ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த முன்னாடி கழுத்துக்கும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ அப்படியே நம்ம இங்கே ஓரத்தில் வந்து நான் மடித்து தான் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து கிராஸ் பீஸை அப்படியே மடித்து விட்டு பிசுறு தெரியாமல் தைச்சிட்டு வந்துடுங்க. பள்ளத்திலே போட்டுவாங்க பைப்பிங். உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா பீஸில் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அழகாக பைப்பிங் பண்ணிட்டோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து நம்ம பேக் சைடு வந்து அடித்து திருப்பிட்டோம். முன்னாடி வந்து நம்ம எதுவுமே பண்ணலை. அதுக்கு வந்து நம்ம பைப்பிங்க்காக விட்டுட்டு தைச்சிடுங்க. நம்ம முன்னாடி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் பார்டரு. இப்போ அடிப்பக்கம் கொடுத்து நம்ம பைப்பிங் பண்ணிட்டோம்லாம். தனித்தனியாக நம்ம பைப்பிங் வச்சு முடிச்சிடலாம். ஏன்னா ஒரே வேலையாக போயிடும் முன்னாடி முடிச்சிட்டிங்கன்னா. இந்த மாதிரி அழகாக உருட்டி கொடுத்துட்டு வாங்க. பாருங்கள், இப்போ 2 சைடு நம்ம பைப்பிங் கொடுக்கறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்காக முடியல அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா பார்டர் மட்டுமே வச்சு அடித்து தைச்சிக்கோங்க. ஏன்னா வந்து கஷ்டப்பட வேணாம். ஏன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகணும், ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க ரேட்டு அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா பைப்பிங் பண்ணாமல் பார்டரை மட்டும் அடித்து திருப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க டிசைன் காமிச்சு நமக்கு அமௌண்ட் எவ்வளோ தருவாங்களோ அது தக்கன தான் நம்ம பண்ண முடியும். இதுக்கு வந்து நம்ம 800ரூபாலேருந்து 900 வரைக்கும் வாங்கலாங்க. வேலை அதிகம் இதில். இப்போ நம்ம தைச்ச பீஸ் எல்லாம் அப்படியே ஒன்று கீழே ஒன்றா அப்படியே கொடுத்து தைச்சிட்டு வாங்க. அளவு வந்து ஒரே மாதிரி வர மாதிரி பார்த்துக்குங்க. ஒரே மாதிரி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பார்த்தோன்னா வந்துட்டு ஒரே மாதிரி தெரியணும். கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி தள்ளி நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம். ஒரே மாதிரி தள்ளி கொடுத்துட்டு வாங்க. இப்போ ஃபுல்லாக கீழே வரைக்கும் கொடுத்தாச்சு. இப்போ நான் அந்த கீழேயும் நான் அந்த பட்டியோடு சேர்த்து ஒரு தையல் போட்டிருக்கேன். அது வந்து தனியாக ஓப்பனாக தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இதை வந்து தைச்சிட்டு அதுக்கு மேலே பார்டர் வச்சு தைக்கிறதுக்கு நீங்கள் பார்டரை வந்து அடித்து திருப்பிட்டு பைப்பிங்கெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா சும்மா அப்படியே நம்ம உள்ளே கொடுத்து தைச்சிட்டு வரலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. பிகினர்ஸ் கூட இந்த டிசைன் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். பைப்பிங்கே இல்லாமல் சும்மா மடித்து ஒரு தையல் போட்டுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். கீழே வரைக்கும் முடிச்சாச்சு. நல்லா தைச்சி விட்றலாம். நல்லா டைட்டாக தைச்சி விட்டாச்சு. இப்போ 2 பக்கமும் நான் முடிச்சிட்டேன். இந்த ஓரத்தில் பைப்பிங் அடியில் ஹெம்மிங் பண்ணி விட்ருக்கேன். ஃபுல்லாகவே நெட்டாக
அமுக்கு தையல் போடாமல் ஃபுல்லாகவே ஹெம்மிங் பண்ணியிருக்கேன். நூலெல்லாம் இந்த மாதிரி அங்கே இருந்துச்சுன்னா அப்போக்கப்போ உடனே கட் பண்ணி விட்ருங்க. இந்த உள்பக்கம் ஃபுல்லாகவே நான் ஹெம்மிங் பண்ணிட்டேன். இப்போ நீட்டாக வந்துச்சு. ரெண்டுமே ரொம்ப அழகாக பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம முன்னாடியும் கொடுத்துடலாம். முன்னாடியும் சுத்தமாக தைக்கலை, சும்மா அப்படியே உள்ளே தள்ளி கொடுத்து தைச்சிட்டு வந்துடுங்க. அது கொஞ்சம் பத்தலை நமக்கு, மறுபடியும் நம்ம பண்ணி தான் அதை வைக்கணும். அதனால தான் தனியாக நூல் கட் பண்ணுறேன். நான் ஒரு 4-5 பீஸ் போதும்னு பார்த்தேன், அது பத்தலை. மறுபடியும் நான் பண்ணி தான் கொடுக்கணும். அவ்வளோதான். பண்ணின டிசைன் முடிஞ்சு போச்சு. பாருங்கள், நம்ம கட் பண்ணி மறுபடியும் முன்னாடி எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இப்போ இதில் செக்குடு பிடிச்சிடலாம். இந்த ஓரத்தில் நான் மடித்து கொடுக்குறேன். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து அப்படியே வச்சு ஓரத்துலேயே தையல் போட்டு வாங்க. ரொம்ப அகலமாக போடக்கூடாது, எட்ஜிலே தான் போடணும். சப்போஸ் இது உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு ஒரே மாதிரி கட்டம் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். நான் எங்களுக்கு அப்போ இருந்தே நான் டெய்லரிங் பழகி கொஞ்ச நாள்லேருந்தே இந்த சிக்கடி டிசைன் அப்போல்லாம் ஃபேமஸ் தான். அப்போ இருந்து பண்ண பழக்கத்துக்கு நான் அப்படியே கொடுத்து பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வராது அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கிராஸாக கோடு போட்டு கூட பண்ணலாம். இப்போ லாஸ்ட் வரைக்கும் பிடிச்சிடலாம். இப்போ இதுக்கு நான் எடுத்த 1/2 மீட்ரு அதாவது 40 பாயிண்ட் லாஸ்ட்டு பிட்டு இருந்துச்சுங்க. அது சரியாக வந்துச்சு இதுக்கு. அதை நான் சென்டரில் 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் உள்ளதை டிசைனுக்கும் ஒரு பக்கம் உள்ளதை செக்குடுக்கும் நான் எடுத்திருக்கேன். சரியாக வந்தது. இப்போ இந்த ஓரத்துலேருந்து நம்ம மடித்து கொடுத்துடலாம். கரெக்டாக வச்சு கொடுங்க. நீங்கள் இந்த பக்கம் பிடிக்கிற அளவும் ஒரே மாதிரி இருக்கணும், இந்த பக்கம் பிடிக்கிற அளவும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எல்லா பக்கமே ஒரே மாதிரி தெரியும். ஒரு இடத்துல கூட குறைய பிடிக்காதீங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துடலாம். இது கை ஃபுல்லாக சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மெட்டீரியல் வாங்கி 1/2 மீட்ரு போதும் 2 கைக்கும் தாராளமாக கை ஃபுல்லாக செக்குடு டிசைன் போட்டு போடுவாங்க சில பேர். இந்த சைடும் போட்டுக்கோங்க. நான் பொறுமையாக தான் சொல்லித்தரேன். ஏன்னா நான் எல்லாமே உங்களுக்கு பண்ணுறது தெரியணும், நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது. ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 2 மட்டும் போட்டுட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு அடியில் நம்ம ரெட் கலர் கொடுத்திங்கன்னா, நான் லைனிங் ரெட் கலர் கொடுத்திங்கன்னா நமக்கு தெரியும். அதனால் லைனிங் கிளாத்து இல்லை வேஸ்ட்டு கிளாத்து ஏதாச்சும் இதே கலரில் இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஃபுல் வைல் லைனிங் இருக்குது இல்லையா, லைனிங் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை நீங்கள் அந்த வெட்டின பீஸ் இருக்கும் இல்லையா, அதை போட்டு சைடில் 1/2 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது ஸ்டார் நெக் மாதிரி தான் வரும்.
இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து 1/2 இன்ச்சு மட்டும் விடுங்க போதும். இப்போ நான் அடியில் வந்து சன்கிரேப் போட்டிருக்கேன், மேலே வந்து செக்குடு போட்டிருக்கேன், அதுக்கு மேலே ரெட் கலர் போட்டிருக்கேன். அப்போ வந்து நீங்கள் தைச்சு ஃபினிஷ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கலர் வித்தியாசமாக வேறுபடாது, அதே கலராக தான் தெரியும். ஏன்னா உள்ளே பார்த்தா நமக்கு ஃபுல்லாக ரெட்டாக இருக்கணும், இந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் இல்லையா உள் பக்கம் பார்க்குறப்ப. அதனால் வந்து உள்ளே ஃபுல்லாக ரெட் கலராகவும் மேலே வந்து இந்த செக்குடு டிசைன் அந்த மாதிரி டபுள் கிளாத் கொடுத்து தைக்கிறேன். பாருங்கள், இது சரியாக தான் வருது, கொஞ்சம் தான் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன்னா நம்ம செக்குடுக்கு வந்து ஒரு மதிப்பாக எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு சில நேரம் சரியாக போயிடும், நம்ம பிடிப்போம், அது பத்தாமல் போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம பண்ணோன்னா மிச்சம் இருந்தால் பிரச்சனை இல்லை, பத்தாமல் போச்சுன்னா வந்துட்டு மொத்தத்துக்கு நம்ம வேறு தான் பண்ணணும். அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்து செக்குடு போட்டுக்கோங்க. சென்டரில் கட் பண்ணி விட்டு எட்ஜிலே தையல் போட்டுருங்க. கரெக்டாக எட்ஜிலே போடுங்க. போட்டுட்டு நம்ம வந்து இந்த மெரூன் கலரில் பைப்பிங் கொடுத்துடலாம். மெரூன் கலரில் பைப்பிங் பண்ணிடுங்க. இப்போ சென்டர் நிப்பாட்டி திருப்பிக்கோங்க. இப்போ திருப்பிட்டு பொறுமையாக உருட்டி கொடுத்துட்டு வரலாம். அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. அதாவது வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த சென்டரில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டு ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே தையல் போட வேணாம். இப்போ இந்த செக்குடு இருக்கு இல்லையா, அதுவே மடித்து ஒரு தையல் போட்டு அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். நம்ம ஒட்டு கொடுக்கணும்லாம் கிடையாது, இதுவே நம்ம மடித்து விட்டுறலாம். ஓட்டு தையல் கூட போட்டுக்கோங்க, ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நீட்டாக முடிஞ்சு நம்ம வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன், கீழே வந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம கொஞ்சம் கிராஸாகவே தைச்சிடலாம். இப்போ வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். கீழேருந்து தைச்சிட்டு வாங்க. ரெண்டு தையல் கூட போட்டு விட்ருங்க, ஏன்னா வந்து நம்ம டைட்டாக போடுறப்ப வந்து அது பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 தையல் போட்டு விடுங்க, ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு விடுங்க. இப்போ இந்த பக்கம் வச்சு தையல் போட்டுடலாம். நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து 2 தையல் போடுங்க. ஏன்னா பக்கத்தில் கூட வந்து நம்ம அமுக்கு தையல் போடுவோம் இல்லையா, ஒரு ஃபுட் அளவுக்கு, அது கூட போட்டு விடுங்க, ஒன்றுக்கு மேலே ஒன்று போடாட்டி. இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பைப்பிங் வந்து நான் கைக்கு வந்து எட்ஜில் போட்டிருக்கேன்.
இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பாசி வச்சிடலாம். இதுக்கு வந்து நாட்டு டிசைன் ரெடி பண்ணிடலாம். நான் அந்த பூலே வந்து குட்டி குட்டியாக பண்ணுறேன், ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் சின்ன சின்னதாக. வேஸ்ட்டு பீஸ் வந்து இவ்வளோ தான் இருந்ததை வச்சு, ஏன்னா செக்குடாக பிரிக்கலாம், அது பிரித்தா நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக இருந்த வேஸ்ட் பீஸ் கொஞ்சோன்னு எடுத்து நான் ஒரு 6 பீஸு மட்டும் பூ ரெடி பண்ணுறேன். இன்னும் கல்யாணம் ப்ளவுஸ் வந்து இன்னும் ஒரு 4 இருக்குங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அகலம் வந்து 4 இன்ச்சு, உயரம் வந்து 4 இன்ச்சு. இதை முக்கோணமாக வச்சு 2ஆக கட் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து தனித்தனியாக கட் பண்ண தேவையில்லை, அப்படியே நூல் இருக்கவே நம்ம அப்படியே திருப்பி வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு அந்த பீஸை வச்சு அடியில் வச்சுட்டு ப்ளைனாக இருக்கிறத அதுக்கு மேலே இந்த தையல் நம்ம போட்டிருக்கோம்ல, அந்த தையல் மேலே போட்டுவாங்க. போட்டுட்டு வெளில எடுத்துகிட்டு நான் இதுக்கு வந்து காப்பர் கலர் நாட்டு வைக்கிறேன். மேல் பக்கம் வச்சுட்டு இப்போ தையல் போட்டுடலாம். அதுக்கு நல்லா தைச்சி விட்டுருங்க, கீழே வரைக்கும் 2 தையல் கூட போட்டுருங்க. இப்போ திருப்பி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. நம்ம வச்சு இப்போ ப்ளவுஸில் தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ மேலேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி தைக்கிறேன். இந்த பக்கமும் தைச்சி விட்ருங்க. இப்போ முடிச்சாச்சு. நம்ம வந்து பாசி வைக்கலாம். செமையாக இருக்குது பாருங்கள், கலர் பயங்கரமாக இருக்குது. நைட்டு 12 மணிக்கு பேய் மாதிரி உட்காந்து நான் பாசி வச்சுக்கிட்டு இருக்கேங்க. யாரும் இல்லை, தூங்க போயிட்டாங்க எல்லாருமே. பாப்பா முடிச்சிட்டு இருந்தா, அவளும் தூங்கிட்டா. ஏன்னா வந்து நமக்கு நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் 24ஆந்தேதி கல்யாணம், அதுக்கு நம்ம கொடுக்கணுன்றதுனால ஒரு நாளைக்கு டிசைன் ப்ளவுஸ் ஒன்று தான் பண்ண முடியுது. ஏன்னா வந்து வீட்டு வேலை செஞ்சு நம்ம ஒரு ப்ளவுஸ் தான் பண்ண முடியும். அதனால் வந்து நைட்டு சரி முடிச்சு வச்சிட்டோன்னா அது காலையில் நம்ம வேறு எடுத்து தைக்கலாம் அப்படின்றதுக்காக நைட்டு உட்காந்து முடிச்சுட்டு தான் படுத்தேன். கீழேயும் பாசி வச்சிடலாம். நம்ம டெய்லராக இருக்கவங்களுக்கு மட்டும் பொங்கல், தீபாவளி, முகூர்த்த நாள் இதெல்லாம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணவே முடியாதுங்க. டெய்லராக இருக்கவங்களுக்கு வந்து எல்லா நாளும் வேலை இருந்துகிட்டு தான் இருக்கும். நம்மளாக பார்த்து லீவ் விட்டால் தான். இப்படி இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் அன்டயத்தில் உட்காந்து நம்ம வேலை பார்க்கணும். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. முன்னாடி பார்க்கலாம். இது மெட்டீரியலே பத்தலை, ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ காஸ்ட்லியான சாரிக்கு பட்டிக்கு மட்டும் வேறு சில்க் காட்டன் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா உயரமும் அதிகம், கையும் அதிகம், கை லென்த் அதிகம், இதனால் எல்லாத்துக்கும் பத்தலை. அதனால் முன்னாடி பட்டிக்கு மட்டும் சேம் கலர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அடித்து போட்டது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்